வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் குலதெய்வம், தோஷம், சாபம், கோபம் இந்த மூணுத்தையும் எப்படி கண்டுபிடிக்கலாம், இதற்கான கணிப்பு விதிகள் என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. குலதெய்வத்தை வழிபடாமல் விட்ட குற்றம் இல்லை குலதெய்வத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்களை சரியாக செய்யாமல் விட்ட குற்றமானது தான் இந்த குலதெய்வ தோஷம், கோபம், சாபம் இது மூன்றுமே நமக்கு காட்டுகிறது. ஆனால் இது மூணுமே ஒன்றா பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு எளிதில் அந்த குலதெய்வத்தினுடைய அருளாசி கிடைக்குமா என்பதை இந்த மூணு விஷயங்களுமே உங்களுக்கு காட்டும். குலதெய்வத்தினுடைய தோஷம் ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் பரிகாரங்கள் மூலமாக குலதெய்வத்தினுடைய அருளாசியை நீங்கள் பெற்றுவிட முடியும். அதனால் இந்த தோஷம் ரொம்ப அதிகப்படியான தீவிரம் இல்லாத ஒரு விஷயத்தை காட்டுது. இதே குலதெய்வத்தினுடைய கோபத்திற்கு ஆளான ஒரு ஜாதகர் என்றால் பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது பல முறை செய்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல பலன் என்பது குலதெய்வத்தின் மூலமாக கிடைக்கும். குலதெய்வ சாபம் ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் பரிகாரங்களால் அந்த விதிப்பலனை மாற்ற முடியாது. ரொம்ப கடுமையாக போராடி தான் நீங்கள் குலதெய்வத்தினுடைய அருளாசியை பெற முடியும். ஏன்னா அது குலதெய்வத்தினுடைய சாபம். நீங்கள் செய்த குற்றமானது ரொம்ப பெரிய ஒரு தண்டனைக்குரியதாக இருக்கும். அதுதான் இந்த குலதெய்வத்தினுடைய சாபம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. அப்போ பரிகாரங்கள் நீங்கள் செய்கின்ற பொழுது அந்த பரிகாரங்கள் மூலமாக எளிதில் நீங்கள் அந்த குற்றத்தை குறைக்க முடியாது. தண்டனை வேணால் குறைச்சு கொள்ளலாம், அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர அந்த சாபத்தினுடைய வீரியத்தை குறைப்பது ரொம்ப கடினம், பரிகாரங்களால் மாற்ற முடியாது. அப்போ தண்டனையினுடைய வீரியத்தை தான் குறைக்க முடியும். யாருக்கு குலதெய்வத்தினுடைய சாபம் யாரோட ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு தண்டனையை மட்டும்தான் குறைக்க முடியும். குலதெய்வ குற்றம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படிங்கிறத ஜாதகம் பார்க்காமலேயே எப்படி கணிக்க முடியும்? என்ன அறிகுறிகள் இருந்தால் அப்போ குலதெய்வத்திற்கான ஒரு குற்றம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகர் பிறந்த உடனே தாய்க்கு துர்மரணமோ அல்லது அற்ப ஆயுளாக இருந்தாலோ தீராத வியாதி பிரச்சனை கொண்ட ஒரு தாயாக அந்த ஜாதகர் பிறந்ததுலேருந்து அந்த அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் குலதெய்வ குற்றம் என்பது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்க்க வேண்டிய தாய் மரண படுக்கையில் இருக்காங்க, உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் பாசமும் யாரால் கிடைக்கும்? அப்போது அந்த குழந்தைக்கு ஜாதகத்தில் குலதெய்வ குற்றம் இருக்குது, பிறந்ததுலேருந்தே அது கஷ்டப்படுது அப்படிங்கிறது தான் இது முதல் அறிகுறி. அடுத்த அறிகுறியாக கோயிலுக்கு சென்று வந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ஜாதகருக்கு தொடருது அப்படின்னு சொன்னால் அவருக்கு குலதெய்வத்தினுடைய குற்றத்திற்கு ஆளான ஜாதகர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பழமையான ஒரு கோயிலுக்கு போயிட்டு வராரு, கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்றதுக்காக பரிகாரம் செய்ய போன இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு விபத்து நடக்குது, இல்லை வீட்டுக்கு வந்த பிறகு அவருக்கு தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்குது, அந்த பிரச்சனையுடைய வீரியம் இன்னும் ஜாஸ்தியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு குலதெய்வத்தினுடைய குற்றம் என்பது அவர் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எந்த கோயிலுக்கு போனாலும் பிரச்சனைகள் தீரவே இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலும் பிரச்சனையாக இருக்குது, இல்லை கோயிலுக்கு போன உடனே திரையை போட்டுடுறாங்க, சாமியை பார்க்க முடியல, அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன், லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் உண்டு. ஆனால் இது ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல, பல தடவை இதே நிலை ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு தான் இந்த குலதெய்வத்தினுடைய குற்றம் அவர் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த அறிகுறியாக ஒரு ஜாதகர் தொழில் பெரிய ஒரு கெட்டிக்காரர், திறமசாலி அப்படின்னு எல்லாராலும் புகழப்பட்டாலும் சம்பாதிக்கிற நிலை என்பது ரொம்ப தாழ்ந்திருக்கு, அவரால் சம்பாதிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வத்தினுடைய அருளாசி இல்லை, குலதெய்வ குற்றம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன முயன்றும் அவருடைய திறமைக்கேற்ப ஒரு ஊதியம் என்பது அவருக்கு கிடைக்கல, அவருடைய தொழிலுக்கேற்ப மரியாதை அவருக்கு அந்த இடத்துல மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ குற்றம் என்பது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்த அறிகுறியாக ஒரு நல்ல விஷயம், சுபகாரிய பேச்சு அந்த ஜாதகருக்காக வீட்டில் தொடங்குறாங்க அப்படின்றப்போ அந்த தொடங்கின விஷயம் ஒரு 1-2 மாதத்துலேயே முடிஞ்சு போயிடுது, வேண்டாம் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. இல்லை இவங்களாகவே ஒரு சுபகாரிய விஷயத்துக்காக ஒருத்தங்கிட்ட பேசும்போது அவங்க வீட்டில் ஒரு தடையாருது. இந்த பையன் ஜாதகம் வந்த பிறகு எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சூழ்நிலை, இந்த பையன் எங்களுக்கு வேண்டாம், ஜாதகம் பொருந்திருக்கு ஆனால் எங்கள் வீட்டில் வந்த பிறகு ஜாதகம் வந்த பிறகு எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிலைமை சரியில்லைங்க, வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறாங்கன்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு குலதெய்வத்தினுடைய குற்றம் என்பது இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்படி சுபகாரிய பேச்சுகளில் தடை என்பது தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் குலதெய்வ குற்றத்திற்கு ஆளான ஜாதகர் சொல்லி எடுத்துக்கலாம். இந்த குலதெய்வ குற்றத்திற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் பார்க்குற மாதிரியும் சில விஷயங்களை பார்க்கலாம். வீட்டில் இருக்க பெண்கள் எப்படி இருக்காங்க, குடும்ப வாழ்க்கை அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கா, இப்படி பல்வேறு விஷயங்களை பார்ப்பாங்க. இப்போ நான் கூறியிருக்கின்ற இந்த 4 அறிகுறிகளுமே ஒருத்தர் தன்னுடைய ஜாதகம் எப்படி இருக்குது சுயமாக பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த குலதெய்வ குற்றம் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விவரங்களை சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது குலதெய்வத்தினுடைய தோஷத்தை எப்படி கணிப்பது, அதற்கான விதிகள் என்னன்றதை பார்க்கலாம். குலதெய்வ தோஷம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஒன்று, பாதகாதிபதி யார், அடுத்தபடியாக 5ஆம் இடத்திற்குரிய அதிபதி யார். இப்போ பாதகாதிபதி என்பது லக்கணத்திற்கு லக்கணம் மாறுபடும். உங்களுடைய லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்திற்குரிய பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதி யார் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 5ஆம் இடத்திற்குரிய அதிபதி, இந்த 2 அதிபதிகளுடைய நிலையை வைத்து தான் குலதெய்வ தோஷம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ தோஷம் என்பது உண்டு. 5ஆம் இடத்த அதிபதி பாதக ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகர். 5ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அவருக்கு குலதெய்வ தோஷத்திற்கு ஆளானவர் அப்படிங்கிறத சொல்ல முடியும். பாதகாதிபதி 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, இல்லை 5ஆம் இடத்த அதிபதியை இந்த பாதகஸ்தான அதிபதி ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்து பார்த்தாலும் அவருக்கு குலதெய்வ தோஷம் என்பது உண்டு. பாதகஸ்தான அதிபதி 5ஆம் இடத்த அதிபதி மற்றும் சூரியன் சந்திரன் தொடர்பு கொள்வது, அதாவது சூரியன் சந்திரனுடைய சேர்க்கையோ இல்லை பார்வையோ இந்த பாதகஸ்தானத்தின் மீது விழுகிறது என்றால் அந்த ஜாதகர் பல தலைமுறைகளாக இந்த குலதெய்வ தோஷம் பெற்ற குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத கணிக்க முடியும். இப்போ 5ஆம் இடத்தில் மாந்தி இருப்பது, இல்லை மாந்தியுடன் சேர்ந்து 5ஆம் இடத்த அதிபதி எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அவருக்கு குலதெய்வ தோஷம் என்பது உண்டு. அப்படி மாந்தியுடன் தொடர்பு கொண்டாலும் அது தோஷம்தான். குலதெய்வ தோஷம் இருக்கா அப்படிங்கிறதுக்கான கணிப்புகளை பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க உதாரண ஜாதகம் மிதுன லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகர். அப்போ பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதி. பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியாக இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் வருவார். அப்போ இந்த குரு சுக்கிரன் இணைவு இந்த ஜாதகருக்கு இருக்கா, அது எந்தெந்த விஷயங்களை தொடர்பு கொள்கிறது என்று பார்க்கின்ற பொழுது குலதெய்வ தோஷம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்து லக்கணத்திற்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் 2 கிரகங்களும் சேர்ந்துருக்கு. 2 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா சுப கிரகங்கள், சுப ஆதிபத்தியம் பெற்ற 2 கிரகங்கள் தனஸ்தானத்தில் இருக்குது. ஆனால் இந்த ஜாதகருக்கு குலதெய்வ குற்றமான இந்த தோஷம் அந்த ஜாதகருக்கு பண வருவாயில் தடையை தரக்கூடிய அமைப்பை தருகிறது. அடுத்தபடியாக பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் பாதகத்தை செய்யக்கூடிய குரு அமர்ந்திருக்கின்றார் இந்த ஜாதகருக்கு. ஆனால் குரு 5ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திரக்காரகன் அப்படிங்கிறதுனால காரகோ பாவ நாஸ்தி என்ற விதி செயல்படும் என்றாலும்
5ஆம் இடத்தில் இருப்பது பாதகாதிபதி. அப்போ குழந்தை பிறப்பில் தடையை தரக்கூடியதாகவும் இந்த அமைப்பு அந்த ஜாதகருக்கு செயல்படும். 7ஆம் இடம், 7ஆம் இடத்தில் கலத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தில் இந்த பாதகத்தை செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்காரு. அப்போ அந்த ஜாதகருக்கு குலதெய்வ குற்றத்தினால் அவருக்கு திருமண வாய்ப்புகள் என்பது தள்ளி போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பாதகாதிபதி குரு இந்த ஜாதகருக்கு இருக்காரு. இந்த குருவுடன் சூரியனோ சந்திரனோ சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் பல தலைமுறையாக இந்த குலதெய்வ தோஷம் என்பது இந்த ஜாதகர் குடும்பத்தில் இருக்குது. அது அவருக்கும் வம்ச ரீதியாக வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். ஒருவேளை சூரியன் மேஷ ராசியில் இருந்து பாதகாதிபதியான குருவை தொடர்பு கொள்கின்றார். ஏன்னா சூரியனுக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான். அப்போ சூரியன் மேஷத்துலேருந்து குருவை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை குருவுடைய பார்வையானது மேஷத்தில் இருக்கக்கூடிய சூரியனை 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னாலும் இந்த ஜாதகருக்கு பல தலைமுறையாக இந்த குலதெய்வ தோஷம் பெற்ற குடும்பத்திலேருந்து இந்த ஜாதகர் வந்திருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். அடுத்ததாக இந்த பாதகாதிபதியுடன் மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. மாந்தி என்பது கண்டத்தை தரக்கூடியது, உயிர் கண்டத்தை தரக்கூடியதான் மாந்தி. மாந்தி பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதியுடன் சேர்ந்திருப்பது. அப்படி இல்லைன்னா பாதகஸ்தானத்தில் மாந்தி வந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வத்தினுடைய அருளாசி இல்லை, தோஷம் இருக்கா அப்படிங்கிறத கணிக்கலாம். இந்த மாந்தி அந்த ஜாதகருக்கு ஒரு கண்டத்தை தரும். குலதெய்வத்தினுடைய அவருக்கு அருளாசி இல்லை அப்படிங்கிறதுனால குலதெய்வம் அவரை சற்று அதை காப்பாற்றாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது மாந்தியால் ஏற்படக்கூடிய கண்டங்களை குலதெய்வம் தடுத்து நிறுத்தாது. குலதெய்வம் நினைத்தால் ஒரு ஜாதகருக்கு மரணத்தை தள்ளி வைக்க முடியும், அதற்குரிய வாய்ப்புகளை தர முடியும். ஆனால் மாந்தியினுடைய கெடு பலன்களை குலதெய்வத்தினுடைய அருளாசி குறைக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணிப்பு. குலதெய்வ தோஷத்தை கணிப்பதற்கு இன்னும் முக்கியமான ஒரு கிரகம் இருக்கு. நவ கிரகங்களில் சனியை வைத்து கணிக்க வேண்டும். ஏன்னா சனியை குலதெய்வத்தை காட்டக்கூடிய கிரகம். சிறு தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்களை காட்டக்கூடிய தெய்வம் சனி பகவான் தான். அப்போ இந்த சனி ஒரு ஜாதகத்தில் என்ன நிலையில் இருக்காரு அப்படிங்கிற விதியும் நம்ம பார்க்கணும். இந்த சனி சந்திர சேர்க்கையான புணர்ப்பு தோஷம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ தோஷம் என்பது இருக்கா அப்படிங்கிற விதியை எடுத்துக்கலாம். பாதகஸ்தானத்தில் இந்த சனி சந்திர சேர்க்கை இருந்தாலும் தோஷம், பாதகாதிபதியுடன் இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ தோஷம்தான். இல்லை பாதகாதிபதி சனி சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்குது என்றாலும் அவருக்கும் குலதெய்வ தோஷம் என்பது இருக்கா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் குலதெய்வத்தினுடைய தோஷம் ஒரு ஜாதகத்தில் எப்படி கணிக்கணும் அப்படிங்கிற விதிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த குலதெய்வத்தினுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் எப்படி ஜாதகத்தில் கணிக்கணும் அப்படிங்கிற விதிகளை பார்க்க போகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குலதெய்வ கோபம். இது குலதெய்வ தோஷத்தினுடைய 2ஆம் நிலை தான் இந்த குலதெய்வ கோபம். இதற்கான விதிகள் என்னன்னு பார்க்கணும். இதற்கான அடிப்படையான கிரகங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான விதிகள். 5ஆம் இடமும் 5ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடமும் 8ஆம் இடத்திற்குரிய அதிபதியும் தொடர்பு கொண்டால், அதாவது 5, 8 தொடர்பு தான் இந்த குலதெய்வத்தினுடைய கோபத்தை காட்டக்கூடியது. 5ஆம் அதிபதி அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்து இருப்பது குலதெய்வ கோபத்தை காட்டும். 8ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து ஒரு ஜாதகருக்கு அமர்ந்தாலும் அது குலதெய்வத்தினுடைய கோபத்தை காட்டுவதாக இருக்கு. 5, 8 அதிபதிகள் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும், தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கிட்டு 5, 8 அதிபதிகள் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் அவங்களுக்கு குலதெய்வ கோபம் என்பது இருக்கிறது அப்படின்னு நம்ம கணிக்கலாம். 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில்
எந்த ராசி கட்டத்தில் அமர்ந்தாலும் அவங்களுக்கு குலதெய்வ கோபம் என்பது உண்டு. 5ஆம் இடமான பூர புண்ணியஸ்தானத்தில் எந்த கிரகங்களுமே இல்லாமல் சுத்தமாக இந்த 5ஆம் இடம் இருக்குது. 8ஆம் இடத்தின் அதிபதியினுடைய பார்வை அந்த 5ஆம் இடத்தை பார்வையிடுவதாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ தோஷம் என்பது தாண்டி குலதெய்வ கோபமாக இருக்கிறது ஜாதகத்தில் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். எல்லா கிரகங்களுமே தாங்கள் நிற்கக்கூடிய இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு தான் பலம் அதிகம். அப்போது ஒரு கிரகம் 8ஆம் இடத்த அதிபதி தன்னுடைய பார்வையால் 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ கோபம் என்பது இருக்கிறது. அப்போ தோஷத்தினுடைய அளவு வீரியமாக செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். 5ஆம் அதிபதி ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் அந்த 5ஆம் அதிபதியை 8ஆம் அதிபதி தன்னுடைய பார்வையால் பார்வை செய்தால் அந்த ஜாதகருக்கு இந்த குலதெய்வ கோபம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஆக இந்த குலதெய்வ கோபத்தை கணக்கிடுவதற்கு 5 மற்றும் 8ஆம் இடத்த அதிபதிகளுடைய தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தால் குலதெய்வம் கோபமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த உக்கிரம் தணிவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அந்த கோபத்தினுடைய வீரியம் குறையும். நீங்கள் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய இல்லங்களில் நடக்க ஆரம்பிக்கும். குலதெய்வ கோபத்தை கணிப்பதற்கான ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கிறது கன்னி லக்கணத்தை எடுத்திருக்கேன். இந்த கன்னி லக்கணத்திற்கு 8ஆம் இடமாக மேஷ ராசி வரும். மேஷ ராசியின் அதிபதியான செவ்வாய் மகர வீட்டில் உச்சமாக அமர்ந்திருக்கின்றார். அதாவது சனியோட வீட்டில் செவ்வாய் உச்ச நிலையில் இருக்கார். அப்போ இந்த ஜாதகருக்கு லக்கணத்திற்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் உச்ச நிலையில் இருக்கின்றார். அவர் 8ஆம் இடத்து அதிபதி. அப்போ 8ஆம் இடத்துடன் 5ஆம் இடம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு குலதெய்வ கோபம் என்பது இந்த ஜாதகத்தில் இருக்கிறது அப்படிங்கிற கணிப்பை நம்மால் எடுக்க முடியும். இப்படி 5, 8ஆம் இடத்த அதிபதிகள் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அது குலதெய்வ கோபத்தை காட்டும். இப்போ செவ்வாய் நான் எழுதியிருக்கிறது ரிஷபராசியில் எழுதியிருக்கேன். சனி விருச்சிக ராசியில் இருக்கார். இப்போ சனியும் செவ்வாயும் ஒருத்தர் 7ஆவது பார்வையாக பார்த்துக்கிறாங்க. 5 மற்றும் 8ஆம் இடத்து அதிபதிகளுடைய பார்வை சமசப்தமமாக இந்த ஜாதகத்தில் இருக்குது. அப்போது குலதெய்வ கோபம் இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிற கணிப்பை நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ அடுத்தபடியாக இந்த பரிவர்த்தனை யோகம், அதாவது 5 மற்றும் 8ஆம் இடத்து அதிபதிகள் தங்களுடைய வீடுகளை பரிமாறிக்கொண்டாலும் அது குலதெய்வ கோபத்தை தான் காட்டும். இந்த ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது சனியும் 8ஆம் இடம் என்பது செவ்வாயும் குறிக்கிறது. சனியை 8ஆம் இடமான மேஷ ராசியில் சனியை எழுதியிருக்கேன். சனியோட வீடான மகரத்தில் செவ்வாய் இருக்கிறது. அப்போ இந்த 2 கிரகங்களும் தங்களுடைய வீடுகளை பரிமாறிக்கொண்டு இந்த ஜாதகத்தில் இருக்காங்க. அப்போ 5 மற்றும் 8ஆம் இடத்த அதிபதிகள் பரிவர்த்தனை என்ற யோகத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு குலதெய்வ கோபம் என்பது இருக்கிறது அப்படிங்கிற விதியை நம்ம கணிக்க முடியும். அடுத்த கணிப்பாக நம்ம பார்க்க போகிறது குலதெய்வத்தினுடைய சாபம். இது 3ஆவது நிலை. அப்போது 3ஆவது நிலையான இந்த சாபம் வீரியத்தை காட்டக்கூடிய இடமாக இருக்கும். இந்த சாபத்திற்கு பல பரிகாரங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அந்த தண்டனைக்குரிய விஷயங்கள் குறையுமே தவிர முழுவதுமாக நீங்காது. அதாவது பரிகாரங்கள் மூலமாக இந்த பிரச்சனையை சரி செய்வது மிகுந்த ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தண்டனைக்குரிய விஷயங்கள் நம்ம குறைச்சிக்கலாமே தவிர முழுவதுமாக நீக்கவே முடியாத ஒரு விஷயந்தான் குலதெய்வ சாபம். தண்டனையை குறைக்க முடியுமே தவிர தண்டனையிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாத நிலை தான் இந்த குலதெய்வ சாபம். ஒருத்தர் படிக்கட்டிலேருந்து தவறி கீழே விழுந்தால் என்ன அடிபடுமோ அதை விட குறைவாகத்தான் படுத்திருக்க கட்டிலேருந்து கீழே விழுந்தால் அவருக்கு படுகின்ற அடி. ஆக மொத்தம் தண்டனை என்பது உண்டு, அதனுடைய பாதிப்புகள் தான் குறைவாக இருக்கும். இந்த குலதெய்வத்தினுடைய சாபமும் அதை போன்றது தான். அதை எப்படி கணிக்கலான்ற விதிகளை பார்க்கலாம். குலதெய்வ சாபத்தை கணிப்பதற்கு 12ஆம் இடம் 5ஆம் இடத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அதாவது சாபத்தை கணிப்பதற்கு 12ஆம் இடத்த அதிபதி எந்த கிரகத்துடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 12ஆம் இடத்த அதிபதியும்
5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானமும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ சாபம் என்பது உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் தான் அந்த பூர்வீக ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துடன் இந்த 12ஆம் இடம் தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ சாபம் என்பது உண்டு. 5ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் சாபம் உண்டு. இந்த 12ஆம் இடமும் 5ஆம் இடமும் ஒருத்தருக்கொருத்தர் பரிவர்த்தனை என்ற யோகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ சாபம் என்பது உண்டு. 5ஆம் இடத்தில் 12ஆம் இடத்து அதிபதி அமர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ சாபம்தான். 5 மற்றும் 12ஆம் அதிபதிகள் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் இருந்தாலும் அது சாபத்தை காட்டக்கூடியதான். 5ஆம் அதிபதியின் மீது 12ஆம் அதிபதியினுடைய பார்வை விழுந்தாலும் அந்த ஜாதகருக்கு சாபம் உண்டு. இல்லை 5ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, ஆனால் 12ஆம் இடத்துடைய அதிபதியின் பார்வை அந்த 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கும் குலதெய்வ சாபம் என்பது இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் கணிக்க முடியும். இன்றைய வகுப்பில் இந்த குலதெய்வ குற்றம் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் தனிப்பட்ட முறையில் எந்த விஷயங்கள்லாம் பாதிப்படையும், அது எப்படி இந்த அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலான்ற விஷயத்த இந்த வகுப்போட முதல்ல நான் சொல்லியிருக்கேன். ஜாதகத்தில் இந்த குலதெய்வத்தினுடைய அருளாசி பெறுவதற்கு உங்களுக்கு தோஷம் இருக்கா, இல்லை குலதெய்வத்தினுடைய கோபத்திற்கு ஆளானவரா, இல்லை சாபம் வாங்கிய ஒரு ஜாதகரா, இதை எப்படி கணிக்கணுன்ற விதிகளை நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. பரிகாரங்கள் மூலமாகவே எல்லா விஷயத்தையும் பெற முடியுமா, இல்லை அந்த பரிகாரங்கள் மேற்கொண்டால் பிரச்சனைகளிலிருந்து பாதிப்புகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.